ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசால் கிரேவி சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நேர்வாக்கில் கீரி எடுத்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் பல்லாரி 1.5 பல்லாரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறமா சமைக்கிறதுக்கு தேவையான உப்பு எடுத்துட்டு தேங்காய், சோம்பு, ஜீரகம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துகிட்டு இந்த கடாயில் குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காயணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோங்க இல்லையா, அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை இது போட்டோன்னே நல்ல ஒரு மணம் வரும். அதை பொரிஞ்சதும் அந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கினா இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். ரொம்பவும் வதங்கணும் இல்லை, ஒரு கண்ணாடி பதம். அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா குழஞ்சி வதங்குறதுக்கு இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமே அதுவும் குழஞ்சி வதங்கிடும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கியிருக்குன்னு. இந்த அளவு போதும். இப்போது நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற வரை வதக்கிட்டு, இப்போ எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இது வதங்குற கேப்பில் நான் ஒரு பேஸ்ட்டு சொன்னீங்களே அது எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். 2 பத்தை தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் இதோட கலந்து வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கலந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ், அதையும் சேர்த்து இந்த மசாலோட நல்லா பெரட்டணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் செமி கிரேவியாக கேட்டதுனால நான் செமி கிரேவியாக வைக்கிறேன். அதனால் எனக்கு இந்த அளவு தண்ணி போதும். அப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை தூவி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு, இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இல்லை, ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொதிச்சு எனக்கு இப்போ அது செமி கிரேவியாக கிடச்சிச்சு. இதை நாங்கள் பூரி, தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி இந்த பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவியை பூரி கூட வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.